அடே நீ யாரா புதுசா இருக்க? நீ என் புறாவே கிடையாதேடா. ஸோ வழக்கம் போல இல்லை, இன்னைக்கு காலையில நம்ம புறாவெல்லாம் திறந்து விட்டு மேவு தண்ணியெல்லாம் மாத்தலான்னு வந்தேன். தண்ணியெல்லாம் மாத்தியாச்சு, மேவும் வச்சாச்சு. புறாவெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே திறந்து விட்டேன். வெயில் வேற அடிச்சதுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்திட்டு இருந்தானுங்க. சரி, ஒரு வேலையா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூனை வரக்கூடாதுன்னு போட்டு வச்சிருந்த வலையில் நம்ம புறா ஒன்று மாட்டிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது என்னடா நம்ம புறா ஒன்று மாட்டிக்கிச்சே அப்படின்னு நல்லா பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு, நம்ம காட்டு புறா வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துக்குது, மாட்டிக்கிச்சு. ஸோ நான் ஒரு ஆள் எடுக்கிறனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, அதனால வலையிலிருந்து நல்லா சேஃபாகவே ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வளர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரி புறா வந்து வீட்டில் பழகவே பழகாது. நெக்ஸ்ட் நீங்க என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலையும் இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கன்ஃபார்ம் பறந்து போயிடும். அது இல்லாம இதுக்கு எதனா டிசீஸ் இருந்துச்சுன்னா உங்க கேஜில் இருக்கிற மற்ற புறாக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசீஸ் வந்துடும். அதுவும் இல்லாம இதுக்கும் ஒரு ஃபேமிலின்னு இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எதனா காட்டுப்புறா வந்துச்சுன்னா பிடிக்காதீங்க, பறக்க விட்டுருங்க, அதுவும் ஃப்ரீயா போகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நண்பா.